இந்தியா வந்து மிலிட்டரி பவரில் டாப் 4th பொசிஷனில் இருக்குது. வருஷத்துக்கு 6 லட்சம் கோடி வந்து மிலிட்டரிக்காண்டி செலவு பண்ணுறாங்க. 50 லட்சம் பேர் ராணுவ வீரர்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்காங்க. பாதுகாப்பு படையும் சேர்த்து 30 ப்ளஸ் பாதுகாப்பு படையும் சேர்த்து 50 லட்சம் ராணுவ வீரர்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க. உலகத்திலே அதிகமான ராணுவ வீரர்கள் கொண்ட நாடு இந்தியா தான். ஸோ நம்மக்கிட்ட இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது, அக்னி மிசைல், கண்டம் விட்டு கண்டம் பாஞ்சு தாக்கக்கூடிய மிசைல்ஸ் இருக்குது, பிரம்மோஸ் மிசைல், சூப்பர்சானிக் மிசைல்ஸ், இந்த மாதிரி சக்தி வாய்ந்த மிசைல்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. சூப்பர் டேங்க்ஸ், அதாவது T-72, T-80 டேங்க்ஸ் நம்ம மோஸ்ட்லி ரஷ்யா கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ரஷ்யன் டேங்க்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ரஃபேல் ஜெட், அதாவது நியூக்ளியர் பாம்பை வந்து கேரி பண்ணக்கூடிய ரஃபேல் ஜெட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ரேடார்லேயே சிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஜெட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஏர்கிராஃப்ட் வச்சிருக்கக்கூடிய நாடுகளே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரிஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட ஏர்கிராஃப்ட் இருக்குது. 40 விமானங்கள் தாங்கி கொண்டு போய் ஏவக்கூடிய ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் யூஎன்னால் ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய நியூக்ளியர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரி நம்ம கண்ட்ரி இருக்குது அதில். ஸோ அதில் அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பாகிஸ்தான், சைனா, இந்தியா